ஹாய் ஹாமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷ் தான் இருக்குது. இது என்னோடய சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கரடி. கரடி ஹாப்பி பர்த்டே. நீ எப்போவுமே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்க கூட பேசுனது. உன்னோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யா ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அண்ட் லவ் யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ உனக்கு தான். ஓகே, சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு கிச்சன் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு வந்து யாரையோ பேக்கப் பண்ணிட்டு நிற்கிறாரு. சார் யாரோ பார்த்துட்டு போகிறாங்க, போங்க. ஏன் நான் ஹக் பண்ணிட்டு நிற்கக்கூடாதா? என்னடா? இல்லை, அது வந்து யாரோ பார்த்துட்டாங்க, உங்களை தான் எதாவது நினைப்பாங்க. ஏன் நினச்சிட்டு போட்டோம் விட. சரி, ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லை, எனக்கு ஸ்பெஷலாக எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். என்ன ஸ்பெஷலாக செய்கிறேன்? இல்லை, உங்கள் பர்த்டே இல்லை அதான். ஓ ஆமாம்ல, என் பர்த்டே மறந்துட்டேன் நானே. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, உங்கள் கூட இருந்த பாடி கார்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறதா பற்றி. ஓ அப்படியா, சரி ஓகே. என்ன சரிங்க? இல்லை, அது வந்து கேக் பண்ணலான்னு. ஓ, கேக்லாம் உனக்கு பண்ண தெரியுமா? பண்ண தெரியும் சார். சரி ஓகே, கேக்கை விட எனக்கு நைட்டு ஒன்று வேணுமே. என்ன வேணும் சொல்லுங்கள், செஞ்சு தரேன். இல்லை, செஞ்சுலாம் தர வேணாம், நீ வந்தால் மட்டும் போதும். என்னது, நானா? எதுக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியல, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டாக சொல்கிறாரு. ஜங்குக்கு பார்த்துட்டு, நைட்டு வா, நான் காட்டுறேன் உனக்கு. என்ன காட்ட போகிறீங்க? காட்டும்போது உனக்கே தெரியும், அப்போ தெரிஞ்சுக்கோ. ஓகே. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாடி கார்டு தான் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது ஜங்குக்கு தள்ளி நின்ட்டு, என்ன? ஸோ உங்களுக்கு கால் வந்திருக்கு. ஓகே வரேன் போ. ஓகே சரி, நான் கால் பேசிட்டு வரேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுருக்காரு. ஸோ டே தான் அது அந்த வீட்டில் வந்து மேடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைட் ஜங்குக் பார்த்திங்கன்னா ஒரு மாஃபியா. ஸோ பெரிய மாஃபியா அவர். இப்போ தான் கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் வந்து ஃபேமஸ் ஆகிருப்பார். இப்போது டே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒர்க் பண்ணி இருந்திருப்பார். ஸோ ஜங்குக்கு டேவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் டேக்கு வந்து ரொம்ப பயம், மாஃபியா அதெல்லாம். ஸோ இப்படி தான்டா. வாங்க, இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன், அங்கே கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜங்குக் தான் கால் எடுத்து பேசிகிட்டு இருக்கான். ஓகே, அந்த டீலிங்லாம் நீங்கள் பேசிட்டீங்களா? எனக்கு ஓகே தான் அது. டே அதெல்லாம் பேசி இது பண்ணிவிடுங்க, ஓகேவா? நான் இங்கே கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் இன்றைக்கி எங்கேயும் வெளியே வர முடியாது. புரியுதா உங்களுக்குலாம்? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கால் கட் பண்ணிடுறாங்க. இந்த சைட் ஜங்குக், டே நான் வந்து வெளியே போகிறேன், வரியா? சார் எதுக்கு? டேய் ஃபஸ்ட்டு சார்னு கூப்பிடுறது நிறுத்துறியா? எப்போ பார்த்தாலும் சாருன்னு காது வலிக்குது. ஒழுங்கா ஜங்குன்னு கூப்பிடு, இல்லை டேடின்னு கூட கூப்பிட்றா. என்னது? சார் அதெல்லாம் வேண்டாம், யாரோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினச்சா எனக்கு என்ன? சரி வா என் கூட. இருங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இந்த ஆஃப்டர்னை கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு வா போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸே செம்ம அழகாக இருக்குது. ஒரு மாதிரி கேஷுவலாக வேர் பண்ணியிருக்காரு. ஜங்கு அதை பார்த்துட்டு, அழகாக தான்டா இருக்கா. ஆனால் இவ்வளோ அழகெல்லாம் வரக்கூடாது நீ. சார் அவ்வளோ அழகெல்லாம் இல்லை, உங்களை விடவா சொல்லுங்கள். நீங்கள் தான் இந்த பிளாக் சூட்டில் செம்ம அழகாக இருக்கீங்க. பார்க்கவே ஹேண்ட்ஸமாக இருக்குது. ஓ அப்படியா? ஆமாம், நானும் வேணா கோட் சூட் போட்டு வருவேன். ஓ ஆமாம்ல, உனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தால, அது போட்டு வாப்போ. வேண்டாம், இது அதோட மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். வேண்டாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க எல்லாரும்? ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற, போய் போட்டு வாடாத. வேண்டாம் சார். பார்ட்டி இன்னொரு வாட்டி சார்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ அப்படியே. வேணாம், அடிச்சிடாதீங்க. நான் அடிப்பேன்னு நினைக்கிறியா? அடிக்கலாம் மாட்டேன், கிஸ் வேணா அடிப்பேன், ஓகேவா?
சார் என்ன பேசுறீங்க, யாரோ பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ, பயந்தாங்குழி ஏன்டா பயப்படுற? ஆ, நான் மாஃபியாடா, எனக்கு பயந்தா பரவாயில்லடா, மற்றவங்களுக்கு பயப்படுற. என் மேலே பயம் இல்லை அப்படி தானே உனக்கு? உங்கள் மேலே பயம் இருக்கு, ஆனால் ஆனால் நிறையா நிறையா என்ன நிறையா இருக்கு? ஒன்றும் இல்லை, நீங்கள் எதாவது பேசிகிட்டே இருப்பீங்க, வாங்க இந்த ட்ரெஸ்லேயே வெளியே போகலாம். சரி ஓகே வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ காரில் தான் ஏறி போகிறாங்களே. ஜங்குக்கு வந்து டிரைவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, நீங்கள் பாருங்க நானே கார் ட்ரைவ் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் என்ன யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகே சார், ஆனால் நான் பார்த்துக்கிறேன். நீ வண்டியில் ஏறுது. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சீட்டில் தான் போய் உட்காராரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு முறைக்கிறாரு. உள்ளே உட்காந்துட்டு என்ன ஆச்சு, முன்னாடி வந்து உட்காரு. அது வந்து நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், எனக்கு பின்னாடி சீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு யாரா பார்க்குறாங்களான்னு. ஜங்குக்கு பார்த்துட்டு முன்னாடி வந்து உட்காருன்னு சொன்னேன், புரியுதா, முன்னாடி வந்து உட்காரு. சரி ஓகே, அதுக்கே அந்த டோனில் பேசுகிறீங்க, எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து முன்னாடி உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு ஹெட் டவுன் பண்ணியே உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு இப்போது? இல்லை அது ஒன்றும் இல்லை. சரி எங்கே போகிறோம் நம்ம? ஃபஸ்ட்டு மாலுக்கு தான் போகிறோம். மாலா? சார் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வராதா? அது ஒன்றும் வராது, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு மாலுக்கு தான். இப்போது மாலுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை, ஒரு பர்சன் கூட இல்லை, வெறும் சேல்ஸ்மேன் மட்டும்தான் இருக்காங்களே அங்கே. டேவே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். டைம் ஒரு செகண்ட் பார்த்துட்டு, என்ன இந்த டைமுக்குள்ளே மாலில் செம கூட்டமாக இருக்கும், ஏன் சார் கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, யாரும் இருக்க மாட்டாங்க, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், யாரா இருக்கணும்னு நான் நினைப்பேனா சொல்லு, இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாலை வந்து விலைக்கு வாங்கியிருக்கேன். என்னது ஒரு நாளைக்கு? என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு கடையும் எக்ஸ்பென்சிவாக இருக்குமே. ஆமாம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப தண்டை செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு. என்னடா ரியல் பொண்டாட்டி மாதிரி பேசிகிட்ருக்க? இல்லை சொன்னேன், எவ்வளோ ஆச்சு எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போது ஒரு ஷாப்பாக தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ஜங்குக். இப்போது ஒரு ஜுவல் ஷாப்புக்கு தான் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கப்புள் ட்ரிங்க்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது திருத்தரன்னு முடிச்சு பார்த்துட்ருக்காரு. சார் என்ன, எதுக்கு கப்புள் ட்ரிங்க்ஸ், உங்களுக்கு மேரேஜா? ஆமாம், எனக்கு மேரேஜ். ஓகே யார் பொண்ணு? பொண்ணா? இல்லை எனக்கு புரியல, நான் ஏன்டா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்? அப்புறம் பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். சார் விளையாடாதீங்க, என்ன பேசுகிறீங்க? நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். ஆனால் நான் வெறும் வேலைக்காரன் உங்கள் வீட்டில், என்னால் நீங்கள் மேரேஜ் பண்ண முடியாது, எல்லோரும் என்ன நினைப்பாங்க? நான் மற்றவங்களுக்காக வாழல, எனக்காக நான் வாழ்கிறேன், எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் பண்ணுவேன், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நான் காதில் வாங்கிக்க மாட்டேன், போடாமல் போயின்னே இருப்பேன், புரியுதா? அப்படி தான் எனக்கு என்ன தேவையோ அது என்கிட்ட இருக்கணும், அவ்வளோதான். அந்த கப்புள் ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம், அவங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுக்க சொல்கிறாரு. அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ எடுக்கிறாங்க, கண்டிப்பாக இதெல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தா என்ன பேபி, நீ எடு. ஜங்குக் சார் அதெல்லாம் வேண்டாம். எடுன்னு சொன்னேன், செலக்ட் பண்ணு. எனக்கு செலக்ட்லாம் பண்ண தெரியாது, நீ பண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஒரு டிசைன் எடுத்து காட்டுறான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேல? உனக்கு ஓகேல? ஓகே. ஏன்? சரி இது பேக் பண்ணிவிடுங்க. ஓகே, உனக்கு ஏதாவது சில்வர் செயின் பார்ப்போமா? உனக்கு அழகாக இருக்கும், சில்வர் செயின்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லா சில்வர் செயினும் எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்ருக்காங்க. ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கே.
இப்போ ஜங்குக் தான் டே பக்கம் திரும்பாமலே எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க என்ன நீ? ஆ ஆ இல்லை, நான் உங்களை பார்க்கல. அங்கே ஒரு டிசைன் இருந்துச்சு, அதை பார்த்தேன். அந்த டிசைன் பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, எடுத்துக்கோ. ஆ ஐயோ, ஆனால் நான் இவரை தானே பார்த்துட்டு இருந்தேன். என்ன? ஓ இல்லை, இல்லை சார், எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் எடுத்து காட்டுறாரு. என்னடா இது, நல்லா, இந்த வாட்டி நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு டிசைன் எடுத்து காட்டுறாரு. அது பார்க்கவே அழகாக இருக்குது. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, இது சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே மேலே வச்சு காட்டுறாரு. டேக்கு ஒரு மாதிரி ஷிவராகுது. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்னடா செயின் தானே வச்சு பார்த்தேன், இதுக்கேவா? இன்னும் என்னென்னலாம் இருக்குது? ஜங்குக்கு என்ன பேசுகிறீங்க? நீங்கள் முதல்ல தள்ளி போங்க. ஜங்குக்கு சேரை விட்டு போயாச்சு அப்படி தானே? ஓகே, இப்படி தான் கூப்பிடணும், சரியா? இல்லை சார், தெரியாமல் வாய் தவறி வந்துடுச்சு. நீ திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்டேன். இருக்கு உனக்கு, இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போது நெக்ஸ்ட் ஷாப் தான் போகிறாங்களே, ட்ரெஸ்ஸிங் ஷாப் தான். இப்போ உள்ளே போயிட்டு டே தான் அவனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக் பாரு, இது ட்ரெஸ் க்யூட்டாக இருக்குது, எனக்கு இது வாங்கி கொடுங்களேன். ஐயோ, இது கூட க்யூட்டாக இருக்குது, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அது ஒரு ஜம்ப் சூட் தான். அதை பார்த்துட்டு செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டுருக்கான் டே. ஜங்குக் அதை பார்த்துட்டு, வாங்கி தரேன்டா, இவ்வளோ ஹாப்பியாக அவரை, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அது பார்க்க ஒரு டீனேஜ் பையன் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. டேக்கு அது மாதிரிலாம் போடணுன்னு ரொம்ப ஆசை. இப்போது ஜங்குக்கு பார்த்த உடனே அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றாரு. டே இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்கான். ஷாப்பிங், அந்த ஜுவல் ஷாப்பிங் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டான். ட்ரெஸ் ஷாப்பிங்கில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு கேட்குறாரு, ஏண்டா இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, உனக்கு ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா என்ன? ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். இன்ஃபேக்ட் எனக்கு அவ்வளோ ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ண தெரியாது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் நல்லா செலக்ட் பண்ணுறேன் இல்லை? ஆமாம், செலெக்ஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும் டே. அப்படியா? என்ன நீ செலக்ட் பண்ண மாதிரி. ஆனால் ஜங்குக் சார், நான் உங்களை செலக்ட் பண்ணல, நீங்கள் தான் என்னை செலக்ட் பண்ணீங்க. அப்படியா? அப்போது என் செலெக்ஷனும் நல்லா தான் இருக்கும் போலையே. கை எடுங்க, இப்போ எதுக்கு ஹிப்பில் கை வைக்கிறீங்க? ஏன் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக இழுத்து, இப்போ எதுக்கு ஏன் இவ்வளோ க்ளோஸாக இழுக்கிறீங்க? ஸ்மெல்லு நல்லா இருக்கே. சரி, ஏதாவது சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். அப்போது சாப்பிடலாம். நான் ஃபுட்டை சொன்னேன். நானும் ஃபுட்டை தான் சொன்னேன், வா போவோம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு டே தான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்கான். இந்த சைட் ஜங்குக், உங்களுக்கே தெரியும், பனானா மில்க் ஷேக். அதை குடிச்சிட்டு அப்படியே டேவை ஒரு மாதிரி செடியூஸாக பார்த்துட்ருக்காரு. டே அதெல்லாம் கவனிக்காமல் ஜாலியாக வந்து ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்ருக்காரு ஜூஸை. இப்போது ஜங்குக் பார்த்துட்டு, இப்போ நம்மாகிறான், ஸ்டாவை போட்டு இந்த உரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிளி மேலேயும் பார்த்துட்ருக்காரு. டே அதை பார்த்துட்டு, என்னாச்சு சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஸ்டா போட்டு குடிச்சிட்ருக்கியா, அதான் பார்த்தேன். ஆமாம், நல்லாயிருக்கு ஜூஸ், உங்களுக்கும் வேணுமா? கிடச்சா நல்லாயிருக்கும். என்னது ஜூஸை சொன்னேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து குடிக்கிறாரு. இப்போது டே வந்து, போதுங்க கொடுங்க, எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க, இது எந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடிச்சிட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கும் அவரோட மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு, சரி நீ குடி, நான் வந்து குடித்தேன்ல, எந்த குடி? சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடிக்கிறாரு. டேவும் குடிச்சிட்டு, நல்லா இருக்கே மில்க் ஷேக்கும், இது நல்லா இருக்கு ஜங்கு. நல்லாயிருக்கும், எந்த எப்போவுமே நல்லா தான் இருக்கும். என்னது? இல்லை, மில்க் ஷேக், நான் செலக்ட் பண்ணுற மில்க் ஷேக் எப்போவுமே நல்லாயிருக்கும்ண்ணா, என் ஃபேவரெட்டில். ஓ அப்படி சொன்னீங்களா? ஓகே ஓகே சரி, நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம்? ஒர்க் நிறையா இருக்கு. டேய், இது என்னோட டே, நீ என் கூட தான் இருக்கணும், புரியுதா? சரி சரி ஜங்கு. ஓகே, வேறு எங்கே போவோம்? அந்த கேமிங் சென்டர் இருக்குது, அங்கே போவோமா?
போகலாமே, ஜாலி ஜாலி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே துள்ளி குதிச்சு முன்னாடி ஓடுறாரு. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு பின்னாடியே வந்துகிட்டே இருக்காரு. இப்போது கேமிங் சென்டர் உள்ள போயிட்டு கார்டு வாங்கிட்டு அங்கே ஒரு கேமும் விளையாடிட்டு இருக்காங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. இப்போ பேஸ்கெட் பால் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே யாருமே இல்லாதனால இன்னும் ஜாலியாக இருக்கு அவங்க 2 பேருக்குமே. ஜங்குக்கு அப்படியே டேவை அங்கங்கே தொட்டுட்டு இருக்காரு. டே அதெல்லாம் கண்டுக்காமல் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே தெரியல. இப்போது டே தான் சட்டுன்னு திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன இல்லை, நான் கோல் 100 கோல்ஸ் போட்டுட்டேன். ஓ சூப்பர். டே அது என்ன என்ன ஒன்றும் வா நம்ம அந்த கேம் விளாட்லாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் தான் போகிறாங்களே. ஒரு கேம் இருக்கும்ல, லைக் வந்து சுற்றி வச்சு அடித்தா பொம்மை வரும்ல, பொம்மை வரும், சுற்றி வச்சு கரெக்டாக அடிக்கணும்ல. ஸோ அந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. சாரிடா அந்த கேம் நேம் தெரியல எனக்கு. ஸோ அந்த கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. டே தான் போட்டு டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஐயோ என்ன இந்த அடி அடிக்கிறான், பயமாக இருக்கேன். டே நீ கொஞ்சம் பொறுமையாக விளாடா, எதுக்கு இந்த அடி அடிக்கிற? இல்லை அந்த அந்த எலியை பார்த்தீங்களா போயிட்டே இருக்கு அப்படின்னு அடிச்சுட்டே இருக்காரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஓகே இவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணும் போல், இவ்வளோ இதுவாக இருக்கான். சரி கேம் தானே இதுக்கே என் ஜங்கு பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மாஃபியாடா டே. சரி டே நம்ம வேறு கேம் விளாடலாம் வா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் தான் போகிறாங்களே. இப்போது என்ன கேம்னா, ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்குது. ஒரு குட்டி காயின் வச்சு ஸ்ட்ரைக்கர் வச்சு கையில் வந்து ஒரு பேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தட்டி விடணும். நீங்கள் கூட 2 எபிசோடில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் தான். ஸோ ஜங்குக்கும் டேவும் விளையாடிட்டு இருக்காங்க. டே தான் எல்லா கோலுமே அடிக்கிறான். ஜங்குக்கு வேணும்னு விட்டு விட்டு கொடுக்குறான். இங்கே பார்த்தீங்களா நான் தான் வின்னர். எந்த சார் உங்களுக்கு விளையாடவே தெரியல, பேர் தான் மாஃபியா, ஆனால் பாருங்கள் நான் தான் கிங் இதில். ஏய் தேவைதான்டா தேவைதான். சரி ஓகே அடுத்த கேம். நான் வின் ஆகிட்டேன்னா நீ எனக்கு என்ன தருவ? என்ன இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. இல்லை அடுத்த கேம் நான் வின் ஆகிட்டா என்ன தருவேன் எனக்கு? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஓ என்ன வேணுமோ? என்ன வேணும்னாலும். என்ன வேணும்னாலும் அப்படி தானே? அது வந்து நீங்கள் கேட்குறத பொறுத்து இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போவே சொல்லுங்கள், என்ன கேட்க போகிறீங்க சொல்லுங்கள். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்லாம் வந்து பைட் பண்ணுறாரு. டே அதை பார்த்துட்டு சார் நீங்கள் கிடக்க மாட்டக்காலாம் கேட்கக்கூடாது அன்றைக்கி நைட்டு மாதிரி. என்னைக்கு நைட்ரா? இல்லை நீங்கள் அன்றைக்கி நைட்டு இடக்க மடக்கா கேட்டேன், நான் அவுட் ஆகி நான் மாட்டிக்கிட்டேன் லாஸ்ட்டில் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் புரியல. நீ வா இந்த கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே கேம் தான் விளாடுறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் ஒரு பாயிண்ட் கூட டே கூடாமல் அவர் எல்லா பாயிண்ட்டையும் அடிச்சிடுறாரு. டே அப்படியே பவுட் பண்ணி பார்க்குறாரு. இது போங்க போங்க, நீங்கள் வந்து ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்ருக்கீங்க. இன்னொரு கேம் வாங்க, நான் தான் வின் பண்ணுவேன் கண்டிப்பாக. இன்னொரு கேமா? அதெல்லாம் கிடையாது, நான் எப்போயே வின் ஆகிட்டேன். இப்போது என்னோடய விஷ் வேணும். இன்னொரு கேம் ப்ளீஸ். சரி ஓகே வா இன்னொரு கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேமும் விளாடுறாங்க. இந்த வாட்டி டே ஃப்ளூக்கில் வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக அடிச்சிடறான். இப்போ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என் கை வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு, நீ இன்னொரு கேம் விளாடலாம். போங்க நீங்கள் ஏமாத்தீங்க போங்க நீங்கள். டேய் விளாட்லாண்டா வாடா. மாட்டேன், நீங்கள் ஏமாத்துக்காரன் நீங்கள். ஹலோ ஆவி சரி, ஆனால் என்னோடய ரிவார்ட் ரிமைண்டிங்கில் இருக்குது, புரியுதா? இங்கே பாருங்க ஜங்குக், அதெல்லாம் கிடையாது. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்போது டே தான் ஒரு மாதிரி இன்னசென்ட் ஐஸோட ஜங்குக்கே பார்த்துட்டு வரான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்ன எதுக்கு அப்படி பார்க்குறேன்? இல்லை நீங்கள் போங்க. என்ன போங்க? இப்போ திருப்பி இன்னொரு மேட்ச் வச்சு நீங்கள் வின் ஆகிட்டீங்க. இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஜங்குக், நீங்கள் ரொம்ப போங்க. அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக ரிவார்ட் கிடச்சாகணும், புரியுதா? போங்க ஜங்குக்,
யாரை பார்க்க போகிறாங்க? டேய், இங்கே யாருமே இல்லை. இந்த மாதிரி சொல்லுவேன்னு தெரிஞ்சு தான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக வாங்கிட்டேன்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? ஆ இல்லை, இருந்தாலும் சேல்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்களா? ஓ, அவங்கள வெளியே அனுப்பிடுவா? ஆ டேய் ஏன்டா இப்படி இருக்கா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ 2 பேரும் தேட்டரில் தான் இருக்காங்க. டே தான் இப்போது, ஆ என்னது இதான், இவ்வளோ ஸ்நாக்ஸா சார்? உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இவ்வளோ பெரிய தட்டே நான் பார்த்ததே கிடையாது. ஏதோ பிரியாணிலாம் செய்வாங்களா பெரிய பெரிய டபரால, அந்த மாதிரி தட்டு மாதிரி இருக்கு. இவ்வளோ ஸ்நாக்ஸ்லாம் யாராவது தின்னுவாங்களா? நான் சாப்பிடுவேன். ஹே, அது எடு. ஆ இந்தாங்க. இவ்வளோ ஸ்நாக்ஸ் பார்க்கும்போதே பயமாக இருக்கு. ஜங்க் சார், இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். எனக்கு நல்லா தெரியும்டா, ஒரு நாள் தானே நான் என்ன போகிறேன். நான் அவ்வளோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். உங்களை பற்றி தான் தெரியுமே, டெய்லி ஸ்நாக்ஸ் தான் கேட்குறீங்க. நீங்கள் செஞ்சு தரது நான், எனக்கு தெரியாதா உங்களை பற்றி? தெரியாதா? அப்போது என்னை பற்றி உனக்கு தெரியாதா? என்னது? நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது தெரியலையான்னு கேட்குறேன். ஜங்க் சார், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். என்ன எங்கேயோ இருக்கேன்னா? நீ கிச்சனில் இருக்க, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே பாருங்கள் ஜங்கு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை. நீங்கள் பெரிய மாஃபியா. ஆனால் ஒரு மேட்கிட்ட வந்து நீங்கள் அப்படி நடந்துக்கிறது ஓகே. ஏன்னா என்ன நான் வேலை செய்கிறேன். நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் பொறுத்துக்கிட்டேன்னு மட்டும் சொல்ல முடியாது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா எப்படி பிடிக்கும்? அதாவது உங்களோட சொன்னால் சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்கலாம் மாட்டேன், சொல்லு. இல்லை, உங்கள் வாய்ஸ் பிடிக்கும். என்னது, என் வாய்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. டே பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், நான் இதுக்கு தான் சொன்னேன் சிரிக்காதீங்கன்னு. பார்த்தீங்களா, நான் அப்போ பேச மாட்டேன். சரி சொல்லு. சிரிக்க மாட்டேன். ஏன் சிரிச்சிங்க? எனக்கு உங்கள் வாய்ஸ் பிடிக்கும். ஒரு மாதிரி போதையாக இருக்கும். என்னது, வாய்ஸ் போதையாக இருக்குமா? என்னடா சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. ஜங்கு கதை பார்த்துட்டு, ஐயோ என்னடா இப்படி ஷை ஆகுற? நான் உன்னை ஷை ஆகி பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் அப்படி தான். இங்கே எதுக்கு நீங்கள் இப்போது ஏன் இவ்வளோ கை வைக்கிறீங்க? ஒரு சப்போர்ட்டுக்கு தான். வா கிட்ட வா. மாட்டேன், யாரோ பார்த்துட்டு போகிறாங்க. ஏய், யாரும் இல்லைடா, ஏன்டா இப்படி பண்ணுற? சரிடா, அம்பி மாதிரி இருக்காதரா, வாடா கிட்ட. சரி, இது இடையில இருக்கு, எனக்கு கை வலிக்குது. இதுதானே இடையில இருக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவில் அந்த இது மாதிரி இருக்குல்ல, ஹேண்ட் வைக்கிற இடம் இருக்குல்ல, அதை வந்து தூக்கி விட்டுறாரு. இப்போது 2 பேரும் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காராங்க. அதை பார்த்துட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கா? நான் தான் செட் பண்ண சொன்னேன், இந்த மாதிரிலாம் நீ இதாக பண்ணுவேன்னு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸில் இழுக்கிறாரு. அதை பார்த்துட்டு, இதுக்கு இவ்வளோ க்ளோஸில் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கா? சரி, எப்போ எனக்கு ஓகே சொல்ல போகிறேன்? என்ன ஓகே சொல்லும்? இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எப்போத்துலேருந்தோ சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேற. மாஃபியாவுக்கு இருக்க மரியாதையே போயிடுச்சுடா. டே ஜங்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? அப்போ ஓகே சொல்லு. இல்லை, நீங்கள் மாஃபியா, நான் உங்கள் மேலே உயிராக இருக்கேன். பட் உங்களுக்கு ஏதாச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது ஜங்குக்கா. என்னன்னு கூப்பிட்டேன்? ஜங்குக்கா, என்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்லைனா இந்த மாஃபியாவும் இருக்க விடுங்க, நான் உங்கள் கூட ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு நீங்கள் என் கூட எப்போவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்ட, இதோ இப்படி என் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிவிட்ட, இப்படி பக்கத்தில் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கிட்ட இருக்குமே, இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கு.
இதெல்லாம் சொல்ல பயமாகவும் இருக்கு. நீங்கள் பெரிய இடத்துல இருக்கீங்க, நான் உங்ககிட்ட இப்படிலாம் பேசணுமான்னு பயமாக இருக்கு. உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதில் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கலன்னு தோணுது. உங்களுக்கு என்ன எப்படின்னு தெரியல. நான் உங்களை எனக்கு நீங்கள் என்ன டச் பண்ணீங்களோ நான் உங்களை என்னோட ஹஸ்பண்டாக தான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. டே ஏன் இப்படிலாம் பேசுகிறா? நானும் உன்னை என்னோடய ஒய்ஃபாக தான் பார்க்குறேன். உன்னை பார்த்த முதல் நாள்லேருந்து நான் உன்னை வெறும் நீட்காக மட்டும் வச்சுக்கல. அப்படி நீ நினச்சினா அது பைத்தியக்காரதானோ. ஒன்று நினச்சேன் என்னை பார்த்து. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ க்யூட்டாக இந்த வீட்டுக்கு வரும்போது க்யூட்டாக இருந்தடா. பார்த்த ஃபஸ்ட் சைட்லேயே விழுந்துட்டேன். நீ பண்ணுற டிஷ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லாமே க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். நான் ஏதாவது மைண்ட் ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து நீட்டுவா பார்த்தியா? உன் ஸ்மைல் அண்ட் அந்த காஃபி என்னை ரெண்டுமே வேறு லெவலுக்கு கூட்டு போயிடும். எப்படி சொல்கிறது, உன்னை வெறும் லஸ்ட்டுக்காக மட்டும் வச்சுக்கல. லஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, அதையும் தாண்டி உன்னை ரொம்பவும் லவ் பண்ணுறேன். இதெல்லாம் உனக்கு கேட்க ஃபன்னியாக இருந்தாலும் கிரிஞ்சாக இருந்தாலும் எனக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீ இப்படி என் கூடவே இருக்கணும். ஆனால் மாஃபியாலாம் விட முடியாது என்னால். ஏன்னா என்னோடய பெரிய ட்ரீமே அதுதான். எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும். கீழே நீ என் கூடவே இருக்கணும். அதுக்கு என் கூட இருந்தால் போதும். எல்லாமே நான் பார்த்துப்பேன். என் உயிருக்கும் ஒன்றாகாது, அதே மாதிரி உன் உயிருக்கும் ஒன்றாகாது. என் உயிர் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன், புரியுதா? சங்கோ கம்முன்னு இருங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? சரி கொஞ்சம் தள்ளி போங்க. மூச்சு கூட விட முடியல. ஏன் ஏன் என் பொண்டாட்டிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே இழுக்கிறாரு. இப்போது 2 பேரும் ஃபோர்டாக அட்டாச் ஆகிருக்கு. டே அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஷையாக இருக்குது ஜங்கு, கொஞ்சம் தள்ளி போங்க. முடியாது. எவ்வளோ அழகாக இருக்கடா டே. தூரத்துலேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்க, கிட்ட இருந்து பார்த்தாலும் அழகாக இருக்க. எப்பட்றா? இதோ இங்கே பாரு. எதுக்கு இப்போ ஹிப்பில் கை வச்சு ரப் பண்ணுறீங்க? இந்த ஹிப் கூட வளவளன்னு பா எப்படி இருக்குது தெரியுமா? சொல்லவே முடியாது இதெல்லாம். ஐயோயோ நாமாகிற. இப்போது மூவியே ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் மூவி பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் சும்மா இல்லாமல் அங்கேயும் எங்கேயும் கை வச்சு தடவிட்டுருக்காரு. டேவும் அப்படியே சிலுங்கிட்டே இருக்காரு. ஜங்குக் கை எடுங்க, எனக்கு கூசுது. கூசுதா? உனக்கு கீழே கூசு வைக்கட்டா? என்ன பேசுகிறீங்க? தள்ளி போங்க. நீங்கள் ரொம்ப டர்ட்டி மைண்டாக இருக்கீங்க. சரி ஓகே, எதுவும் சொல்ல. படம் பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் கொஞ்ச நேரத்துலேயே டேவோட ஷோல்டர் நல்லா தூங்கிடுறாரு. இப்போது டே அதை பார்த்துட்டு, ஜங்குக் தூங்கிட்டீங்களா? அச்சோ, நேற்று ரொம்ப டயர்டாக இருந்திருப்பார். ஏதோ மிஷின்லாம் முடிச்சுட்டு வந்தார்ல, குழந்தை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸை வந்து டேப் பண்ணி கொடுக்குறாரு. அந்த டேப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப சேஃபாகவும் இருக்குது ஜங்குக்கு. ஜங்குக்கு அப்படியே அந்த டேப் பண்ணுற ஹேண்ட்ஸை அப்படியே அவர் ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸ்டில் இன்னும் டேவோட கை வந்து ஜங்குக்கோட ஃபேஸில் தான் இருக்கே. ஸோ என்ன ஜங்குக் என்னாச்சு? உன் கை ரொம்ப ஹோமாக இருக்குது, அதான். எப்படி என்ன பிடிச்சிக்கோ, ஓகே? லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும். இதே மாதிரி நான் செத்தாலும் இதே மாதிரி நீ என் ஃபேஸில் டேப் பண்ணிகிட்டே இருப்பியா? ஜங்குக் என்ன பேசுகிறீங்க? இந்த மாதிரிலாம் பேசாதுங்க. இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் நான் பண்ண மாட்டேன் அப்படி. என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இங்கே வா. என்ன ஃபேஸ் கப் பண்ணிட்டீங்க? இரு பார்க்குறேன் என் பொண்டாட்டி அழகா.
இங்கே பாருங்க ஜங்குக், இந்த மாதிரிலாம் பேசுகிறது இருந்தால் நான் உங்களை டச் பண்ணல. டேய் சாரிடா, வாடா. சரி வா. எங்க இங்கே பாரு. என்ன அது? இந்தா. ஜங்குக், என்ன? எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ளிஸ் பண்ணுறீங்க? பைட் வேறு பண்ணுறீங்க. ஏன் பைட் பண்ணக்கூடாதா? ஸ்ட்ராபெரி மாதிரி இருந்துச்சு, அதான் பைட் பண்ணேன். இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரி. நான் தான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்சேன்ல. அப்போது எந்த பனானா மில்க் ஷேக் மாதிரி இருந்துச்சா? இல்லை. சரி, ட்ரை பண்ணுறியா பனானா மில்க் ஷேக்? நீங்கள் கேட்குற டோனே சரிங்களா? வேண்டாம். ட்ரை பண்ணுறியா? வேணாம் ஜங்குக், கம்முன்னு இருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியேட்டருக்குள்ளேயே ஓடுறாரு. ஸோ அவங்க யாரும் இல்லாதால அவங்களும் அப்படியே ஓடி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது மூவியே எண்ட் ஆகுது. இப்போது வீட்டுக்கு தான் ரீச் ஆகுறாங்க. இப்போது வீட்டுக்கும் வராங்க. பார்த்தா வீடு ஃபுல்லாக பிரம்மாண்டமாக ரெடியாக இருக்குது. ஃபுல்லாக டெக்கார் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியும் உள்ளவும். வெளியே ஃபுல்லாக லைட்டிங்காக போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்குது. கீழே ஃபுல்லாக பலூன்ஸ். இப்போது ஜங்குக்கோட ஃபேமிலி அண்ட் டேயோட ஃபேமிலியும் தான் இருக்காங்கங்க. எல்லாருமே வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டே அண்ட் ஜங்குக் வரதை பார்த்துட்டு எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஜங்குக் வந்து டேவோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போது டே அதை பார்த்துட்டு ஜங்குக் கை எடுக்க, நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இப்போது ஜங்குக் அதை பார்த்துட்டு, ஒரு செகண்ட் இல்லை, எங்கே போகிற? அது வந்து இல்லை ஜங்குக். வா. இல்லை, எங்கே வான்னு சொன்னேன். சரி. அம்மாப்பா அது வந்து சொல்லு ஜங்குக். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டேப்பா. சொன்னாங்க, அதான் வந்தேன். பரவாயில்ல, உங்கள்கிட்டயும் முக்கியமாக பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்ருக்கேன். டேயோட அப்பா கிட்டே இப்படி சொல்கிறாரு ஜங்குக். இப்போது ஜங்குக் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. இப்போது டே தான், என்ன ஜங்குக் சொல்ல போகிறீங்க? என்ன சொல்ல போகிறீங்க? கேளுங்க, என்ன சொல்ல போகிறீங்க? கொஞ்ச நேரம் கம்முன்னுடா. அதாவது நான் வந்து டேவை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அப்போது எல்லாருமே வாயை பிளந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான், ஜங்குக் என்ன அப்பா? ஆனாம்ப்பா, இது என் இஷ்டம், என் மேரேஜ், என்னோடய லைஃப், நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் உங்கள்கிட்ட ஆப்ஷன்லாம் கேட்கல, இவன் தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்லடா, நீ பாட்டுன்னு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிற. அப்பா, டேக்கு ஓகே, அதே மாதிரி தான் டேக்குமே. டேயோட லைஃப் இது, அவன் முடிவு பண்ணுறது தான் கரெக்டு தானே டே? அது வந்து கரெக்டு தானே ஜங்குக்? அம்மா அப்பா ஓகே, அம்மா அப்பா ஆப்ஷனும் கேளு, பட் உன் ஆப்ஷனில் நீ கரெக்டாக இருக்கணும். ஓகே. அப்பா ஜங்குக் சார், நீங்கள் பெரிய மாஃபியா, இருந்தாலும் எங்களுக்கு பயமாக தான் இருக்குது என் பையனை கொடுக்குறதுக்கு. ஸோ பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ சேஃபாக பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிறேன். இவன் என்னோடய உயிராகிட்டான், என் உயிரெல்லாம் அவ்வளோ அசால்ட்டெல்லாம் விட்டுருவேண்ணா மாட்டேன். நான் இவனை பத்திரமா பார்த்துப்பேன். என்ன கரெக்டு தானே டே? கரெக்டு தான். இப்போது ஷோல்டர்ஸ்லேருந்து ஹேண்ட்ஸ் ஏன் இப்போ கிட்ட போகுது? போகும்டா, போகும், இதுக்கு கீழேயும் போகும். கம்மல் இருங்க, எல்லாரும் இருக்காங்க. ஐயோ சரி, அவ்வளோதான், இவனை எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு அவ்வளோதான் எனக்கு வேணும். உங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இல்லையோ, எனக்கு என்கிட்ட எனக்கு தான், எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா, இருந்தாலும் பயமாக தான் இருக்குது சார், நான் பார்த்துப்பேன். ஐயோ தம்பி, நீங்கள் ஏன் என்ன சார் கூப்பிட்றீங்க, நான் தான் உங்களுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டேயோட அம்மா தான், ஜங்குக் எனக்கு தெரியும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு, ஆனால் எல்லோரும் மாதிரியும் பண்ணிடுவீங்களோ தான். என்ன எல்லோரும் மாதிரியும்? அது உங்களுக்கே தெரியும். சரி எதுக்கு அதை பற்றிலாம்? ஓகே,
ஹே அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் தட்டுறாரு ஜங்குக். இப்போது ஒரு டேபிள் தான் வந்து வச்சுருக்காங்க. அதில் பெரிய கேக் ஹாப்பி பர்த்டே ஜங்குக்னு இருக்குது. இப்போது ஜங்குக் தான் அந்த கேக் முன்னாடி போய் நின்றுட்டு, சரி ஓகே எல்லாம் இந்த நல்ல விஷயத்தோடையும் கேக் வெட்டுவோமா. இப்போது கேக் தான் வெட்டி டேக்கு தான் ஃபஸ்ட்டு பீஸ் கொடுக்குறாரு. டே அதை ஹாப்பியாக வாங்கிட்டு அவருக்கும் ஒரு பீஸ் கொடுக்குறாரு ஜங்குக்கும். இப்போது 2 பேரும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் நீஸ் டவுன் பண்ணி டேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எல்லோரும் வந்து சேரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. டே குக் டே குக் டே குக்குன்னு. டே அதை பார்த்துட்டு டே குக்கா ஜங்குக் அது என்ன வாங்க மாட்டியா ரிங்கா? வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறாரு. இப்போது டேவும் வந்து இன்னொரு ரிங்கை எடுத்து ஜங்குக்கு போட்டு விடுறாரு. இப்போது 2 பேரும் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. 2 ஹேண்ட்ஸுமே ஹை டு ஹை பார்த்துக்கிறாங்க. இப்போது ஃபேமிலி எல்லாருமே அப்புறம் என்ன கல்யாணம் நடத்திடுவோமா சீக்கிரமா? அப்புறம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பாடி கார்ட்ஸ்லாம் எல்லாரும் கிஸ் கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. கிஸ் நவ் அப்படின்னு கத்துறாங்க. இப்போது டே தான் என்னது கிஸ்ஸா ஜங்கு அதெல்லாம் வேண்டாம். அதான் எல்லோரும் கேட்குறாங்களே நேர் விருப்பமாச்சே கிட்டவா. ஜங்கு வேண்டாம் வேண்டாம் கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு லிப்லாக் தான் பண்ணுறாரு. செம்மையாக எல்லோரும் ஷேரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. டே குக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கிஸ் நிறுத்தவே இல்லை, லாங்காக போயிட்டே இருக்கா அந்த கிஸ். ஃபைனலாக ஜங்குக்கு வந்து டேயோட லிப்ஸை விடுறாரு. லாஸ்ட்டாக பைட் பண்ணிவிட்டு டே அதை பார்த்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, எதுக்கு பைட்லாம் பண்ணுறீங்க? அதான் சொன்னல ஸ்ட்ராபெரின்னு. சரி எல்லோரும் பார்த்துட்டிங்களா? ஆமாம் எல்லாருக்கும் இந்த கேக்கு கொடுத்துருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. டேடி எங்கடா போகிற? இருடா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போடா. போமா எல்லாம் கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கடா. சரி ஓகே அதுக்காக வேணா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக்கு வந்து டேவை விடாமல் என் கூடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நிற்க வச்சுட்டு எல்லாருக்கூடையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் டேவும் ஒரு பால்கனியில் நின்று பேசிகிட்ருக்காங்க. டேய் பேசுனதெல்லாம் போதும் போகமா? எங்கே போவோமா? ரூமுக்கு தான். ஜங்குக்கு அதெல்லாம் வேணாம் ஏன் வேணாம்? நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ணதே எனக்கு இங்கே பாருங்கள் ஹிப்லாம் வலிக்குது. அதுக்கு தானே அவங்க இப்போ வந்து ரப் பண்ணிகிட்டே இருந்தோம். இதுக்கு தான் புரியலையா அவங்களுக்கு? அட பாவி இதுக்கு தானா பர்வெட் பர்வெட் என் பேரை சொல்ல பயந்து இப்போ பர்வெட் வரைக்கும் போயிட்டேன். இன்னும் வரல. ஏன் வரல? வந்தே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேவை ஷோல்டரை தூக்கி போட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்காரு. டே பர்வெட் விட்டுடா. முடியாதுடா முடியாது போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உள்ள. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கரடி நீ எப்போவுமே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும் சொன்ன மாதிரி. ஏன்னா நீ இந்த ஸ்டோரி கேட்டுட்டு இருந்த மாஃபியா மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உனக்காக இந்த ஸ்டோரி. ஓகே ஹாப்பி பர்த்டே கரடி குட்டி. நீ எப்பவும் போல் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் உனக்கு கிடைக்கணும். நீயும் மிஸ்ஸஸ் ஜேவும் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு, என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை கரடி செல்லமே. இது யாருன்னு உனக்கு தெரியும், வின்டர் பியர் தான். ஸோ அவளை வந்து விஷ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டா. ஸோ அதுக்கு அவளோட டிப்பிங்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யா ஹாப்பி பர்த்டே. ஓகே கைஸ், சரங்கியாமி டாட்டா.